பொங்கல் கரும்பை இடைத்தரகரின்றி அரசே நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, காத்திருப்பு, செம்பதனிருப்பு, அல்லிவிளாக்கம், ராதாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் அண்மையில் பெய்த மழையால் கரும்புகள் அனைத்தும் விவசாய நிலத்திலேயே சாய்ந்தன. ஏற்கனவே ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவிட்டதாக கூறும் விவசாயிகள் தற்போது ஏக்கருக்கு மேலும் 30,000 ரூபாய் செலவிட்டு சாய்ந்த கரும்புகளை தூக்கி நிறுத்தி பாதுகாத்து வைத்து இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் தங்களுக்கு போதிய விலை கிடைப்பதை உறுதி செய்ய இடைத்தரகர்கள் இன்றி கூட்டுறவுத்துறை மூலம் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு 22 ரூபாய் தான் எங்களுக்கு விவசாயிகிட்ட கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருடம் என்ன செய்யணும்னா, அரசு முழு தொகையை எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே வெட்டி கட்டி எந்த நியாய விலை கிடைக்கி எத்தனை கரும்பு என்ற அடிப்படையில் சொன்னீங்கன்னா நாங்களே கொண்டு எந்தெந்த நியாய விலை கடைக்கு நேரடியாக சென்று சேர்த்துடுறோம். முழு தொகையும் அரசு, அதாவது இடைத்தரகரண்டி அரசு நேரடியாக கொள்முதல் செய்யணும் அப்படி என்பது இந்த செங்கரும்பு விவசாயியின் ஒரு கோரிக்கை. கரும்பு ஒன்றுக்கு 35 ரூபாய் நேரடியாக வழங்கினால் மட்டுமே வரும் காலங்களில் கரும்பு விவசாயத்தை தொடர முடியும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.